இங்க நம்ம ஹீரோயின் கார்ல வரப்போ எதிரில ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வராரு. அது அவங்களோட அப்பா மாதிரியே இருப்பாரு. ஆக்சுவலா சின்ன வயசுலயே ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட இருந்து காணாம போயிருப்பாங்க. இப்ப அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்ககிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேக்குறா. அவரும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுப்பாரு. இப்ப அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவரு நிறைய விஷயத்த சொல்றாரு. எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அதுல ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அவளோட ஞாபகமா தான் நான் இந்த பெண்டன்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பெண்டன்ட் காட்டுறாரு. அதை பார்த்தது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அவகிட்டயே அதே மாதிரி ஒரு பெண்டன்ட் இருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கப்போ அவரோட தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருப்பா. அவங்க அப்பா அவங்களுக்காக 2 பெண்டன்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வாங்கி மாட்டிக்கிறா. ஆனா அவளோட தங்கச்சி இதெல்லாம் ஒரு பெண்டன்ட் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதை பார்த்தது ஹீரோயின் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இருங்கப்பா, கண்டிப்பா நான் இதை தங்கச்சிக்கு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுறா. தங்கச்சிக்காரி வேற யாரோ ஒரு வீட்டுல இருந்து ஷூவை திருடிட்டு வெளியே ஓடியாடுறா. இதை பார்த்தது ஹீரோயின் இந்த மாதிரிலாம் திருடக்கூடாது, நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட யாருக்கிட்டையும் போய் திருடக்கூடாதுன்னு சொல்றா. ஹீரோயினோட தங்கச்சி அதை எதையுமே கேட்காம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக அவளை தள்ளி விட்டுறா. கார் ஹீரோயினை இடிச்சிடுது. இடிச்ச போர்ஸ்ல ஹீரோயின் போய் ஒரு ஆத்துல விழுந்துடுறா. இப்ப இதை தெரிஞ்ச அவங்க அப்பா ஓடி வந்து அந்த ஆத்துல தேடி பாக்குறாரு. எவ்வளவு தேடி ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாரு. அதனால அவ இறந்துட்டான்னு அவர் நினைச்சுக்கிறாரு. தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக தங்கிட்ட இந்த ஒரு வீட்டை கூட வித்துறாரு. இப்ப ஹீரோயின் அப்பாவோட இன்னொரு பொண்ணு கம்பெனி கிட்ட போறாரு. சரி பொண்ணை பாக்கலாம்னு சொல்றாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் அவரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த தங்கச்சி அங்க வெளியே வந்ததும் அவர்கிட்ட இங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப அவமானப்படுத்துறா. அவரும் மனசு கஷ்டப்பட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவர் யாரு என்னன்னு சொல்லி விசாரின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் கிட்டயும் அவர் தான் அவங்க அப்பான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸோட ஒரு கம்பெனி வரும். ஆக்சுவலா அது ஹீரோயினோட தங்கச்சி கம்பெனியா தான் இருக்கும். சரி அவங்க நிறைய ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேப்பர் ரெடி பண்ண சொல்றா. தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவரோட கல்யாண கிஃப்டா இந்த கான்ட்ராக்ட்ல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. கல்யாணத்துக்கான ஸ்பீச்சை முடிச்சது ஹீரோயினோட தங்கச்சி வேற ஒருத்தர அப்பான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதே நேரத்துல ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட அப்பாவையும் அங்க கூட்டிட்டு வந்துடுறா. அவங்களோட உண்மையான அப்பாவை காட்டுறாங்க. அதை பார்த்தது சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அப்பா மாதிரி நடிக்க வந்தவரும் ஒத்துக்கிறாரு. நான் காசுக்காக தான் வந்தேன், இது ஒண்ணு என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்ப அங்க இருக்காங்களா ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. தங்கச்சி ஃபேமிலி கூட உங்க அப்பாவோட ஒருவனை இப்பவே கட் பண்ணு சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க அப்பாவுக்கு மனசுலயே உடைஞ்சு போயிடுது. அப்பதான் ஹீரோயின் வந்து நான் தான் அவங்களோட இன்னொரு பொண்ணுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க பெண்டன்ட்ட காட்டுறாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் அவங்க கொண்டு வந்த கான்ட்ராக்ட்ல கிழிச்சு போறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க தான் அந்த CEO. அது தெரிஞ்சது அந்த தங்கச்சியோட ஃபேமிலி மொத்தமா அழுது புலம்புறாங்க எல்லாமே போச்சுன்னு.